மக்களே, நிறைய பார்த்தீங்கன்னா ஃபேக்கான விஷயங்கள் நிறைய பரவிட்டு இருக்கு. தயவு செய்து யார் சொல்றதையும் நம்பாதீங்க. உங்களோட சொந்தங்கள் இங்கே என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இங்கே துபாயில் தான் இருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்காரங்களும் சரி, உள்நாட்டுக்காரங்களும் சரி, யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஊர் பாதுகாப்புத்துறையை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும். எக்காரணத்தை முன்னிட்டும் ஃபேக்கான விஷயங்களை நம்பாதீங்க. இங்கே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க. பேசிட்டு இங்கே உள்ள சூழ்நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சனிக்கிழமை ஆரம்பிச்சுது. சனிக்கிழமை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே குண்டு வெடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. பட் ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இருக்குதான் சில இடங்கள்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் தான் பிரச்சனை. அதுவும் பெருசாக யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை. இன்னை வரைக்கும் ஒரு உயிர் பலி கூட இல்லை. அவ்வளோ பாதுகாப்பாக இந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தான் பெரிய பெரிய உண்மையாலுமே பெரிய சல்யூட் தான் வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அவங்க பாதுகாக்கிறாங்க. அவ்வளோ அழகாக வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. இன்ஃபேக்ட் அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கும். இந்த ஒரு இன்னையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 6 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டே நார்மல் லைஃப் தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்காக இராணுவ வீரர்கள் இன்னும் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த குறையும் வைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மன்னர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மக்கள் பீதி அடையக்கூடாதுங்கிறதுனால அவங்களே சாதாரணமாக ஒரு பொது இடங்களுக்கு வந்துட்டு போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதுகாப்புக்கு, நம்ம பேனிக் ஆகக்கூடாது அப்படின்னு தான். ஏன்னா சூழ்நிலைங்கிறது எல்லா நாட்டுக்கும் ஒரு மாறும் தான். அதே மாதிரி தான் இது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. பட் ஆனால் இதுவும் சரியாயிடும். அந்த சனிக்கிழமையிலேருந்து ஒரு 4-5 நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சத்தங்கள் அங்கங்கே கேட்டுட்டு இருந்துச்சு. அதுவும் இன்னைக்கெல்லாம் ஒரு சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளோ சைலண்டாக இருக்குது. அவங்களோட இயல்பான வாழ்க்கையை மக்கள் இங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு சங்கடமான விஷயம்னா, இங்கே டூரிஸ்ட் விசாவில் ஊருக்கு போக முடியாமல் ஸ்டக்காக இருந்த மக்களை எல்லாரையும் கொண்டுட்டு போயிட்டு பாதுகாப்பாக ஹோட்டலில் வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற நல்லா சாப்பாடு கொடுத்து அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அவ்வளோ நீட்டாக பார்த்துக்கிட்டு திரும்ப ஃப்ளைட்டு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள தான் முத ஊரில் கொண்டே விடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆளுங்கள்லாம் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. எந்த இழப்பீடும் இல்லாமல் அவங்களுக்கு விசா முடிஞ்சிருந்தாலும் ஃபைன் கிடையாது, எதுவும் கிடையாது. டிக்கெட் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதே டிக்கெட் தான், ஒன்றும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அவ்வளோ அழகாக கொண்டு போய் எல்லாரையும் ஊரில் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குள்ள, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியில் போன ஆளுங்க ஒரு 2-3 பேர் பேசுனதெல்லாம் நான் அந்த வீடியோவில் பார்த்தேன். ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இப்படிலாம் இந்த நாட்டில் நடக்கவே இல்லையே, எந்த துணிச்சல் இல்லையா நீங்களாம் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோங்க, எங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, எங்களுக்குலாம் நிம்மதியே இல்லைங்க, இப்போதாங்க நிம்மதியாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது மக்களே. நார்மலாக எல்லாரும் இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க. பிரச்சனை தான், பட் ஆனால் அந்த பிரச்சனை சீக்கிரமாக சால்வ் ஆகிடும். ஏன்னா அதுக்கான வேலைகளை இங்கே உள்ள பாதுகாப்பு படையினர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் சுத்தமாக எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும். ஃப்ளைட்டு திறந்துருவாங்க. நம்ம நார்மலாக ஊருக்கு போகிற மாதிரி போகலாம் வரலாம். அதனால் தயவு செய்து ஃபேக் நியூஸ்களை நம்பாதீங்க. இவ்வளோ சிக்கல் இருக்குது, ஃப்ளைட்லாம் நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கும்பொழுது நான் ஃபஸ்ட்டு பயந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாமான்லாம் இங்கே வெளிக்கண்ட்ரிலேருந்து தான் நிறையா வருது. ஸோ அதெல்லாம் வராமல் போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் கூட ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. உடனடியாக இங்கே உள்ள கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இது மாதிரி நீங்கள் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஜாமான்கள் எதுவும் கிடைக்காதுன்னு நினச்சி நீங்கள் முன்கூட்டியே சேகரிக்க வேண்டாம். உங்களுக்கு எப்போவும் நார்மலாக எல்லா நாள்லையும் கிடைக்கிற அதே ஜாமான் எப்போவுமே கிடைக்கும், அதில் எந்த தட்டுப்பாடும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே நானும் டெய்லியும் வெளியில் மார்க்கெட்டுக்கு போகிற ஆளு தாங்க. டெய்லியும் மார்க்கெட் போவேன், பார்ப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஜாமான்லாம் நமக்கு வேணுங்கிறது கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த தட்டுப்பாடுமே இல்லை. அதனால் உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்கள் இங்கே யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்டு என்ன இஷ்யூ என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. பட் வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும் தான். ஏன்னா திடீர்னு ஃப்ளைட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஊரில் குண்டு போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுறது, அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படிங்கிற பாசப்பிணைப்போட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே அந்த ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். இன்ஃபேக்ட் நான் எங்கள் வீட்டில் இந்த விஷயத்தெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அதான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, ஆனால் இதெல்லாம் சரியாக போய்டும் அப்படிங்கும்போது நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். அவங்களால பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டுது, நீ எப்படி இருக்குன்னு டெய்லியும் கேட்பாங்க. இன்னைக்கு ஆல்சோ பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எப்படிப்பா இருக்க, திரும்பவும் ஓகே தானே, நார்மலுக்கு வந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனால் நார்மல் ஆயிடுச்சிங்க. இன்னும் ஃப்ளைட்டு மட்டும்தான் இன்னும் முழுசாக திறக்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் திறந்துருவாங்க. ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், நீங்கள் நல்லா இருங்க, நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். ஸோ நார்மலான லைஃப் தான் இங்கே இப்போதைக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நான் திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்ண விரும்புகிறேன்.
இந்த கவர்மெண்ட் அவ்வளோ அலட்சியமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப 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 பாதுகாப்பான நாடுனா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுனாலயே என்னவோ தெரியல, நான் பார்த்துருக்கேன் நிறையா நேரங்களில். இன்ஃபேக்ட் இந்த கொரோனா டைம்லலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சில பேருக்கு வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய சிக்கலையும் இந்த நாடு வந்து ஈஸியாக தான் கையாண்டுச்சு. அதுக்கு காரணம் இந்த நாட்டோட ஆட்சியாளர்கள் தான். அவங்க அவ்வளோ அழகாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனாங்க. நிறைய உயிர் இழப்பீடு இல்லாமல் அழகாக பாதுகாத்து அந்த கொரோனாலேருந்து நம்ம மீண்டு வந்தோம். இது ஜுஜுபி மேட்ரு, இதெல்லாம் அசால்ட்டாக அவங்க தாண்டி போயிடுவாங்க. அதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தவறான விஷயங்களை பரப்பாமல் இருங்க, அது ஒன்று தான். அனாவசியமாக வெளியிலலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. தேவையில்லாமல் யாரும் இங்கே வெளியிலையும் வர்றதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவையாக இருந்தால் வெளில போவாங்க, இல்லைன்னா அதுவும் போகிறதில்ல. இந்த வீடியோவை மறந்துடாமல், நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க, உங்கள் சொந்தங்கள் அங்கேருந்து கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30. எவ்வளோ வண்டிகள் போகுது என்னன்னு பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் நார்மல் லைஃப்னா என்னங்கிறத. ஏன்னா உங்களுக்கு காட்டினா தானே தெரியும். மக்களே பாருங்க, சாதாரணமாக அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டியூட்டிக்கு போகிறாங்க, டியூட்டிக்கு போயிட்டு வராங்க, நடந்து போகிறாங்க. அதனால் இங்கே இயல்பு நிலை பாதிக்கப்படலை. அதை நான் திரும்பவும் உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இந்த நாடு மாதிரி ஒரு சேஃபான நாடும் வேற எங்கேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வேற எந்த நாட்டுக்கும் போனதில்லை. அதனால ஃபேக் நியூஸை திரும்பவும் சொல்கிறேன், யாருக்கும் பரவாதீங்க. நீங்கள் இந்த நாட்டில் இருந்துட்டு ஃபேக் நியூஸை பரப்புறீங்கன்னு கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. இதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் சேஃபாக இருக்கோம், அது மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க. வான்வழி போக்குவரத்தும் சீக்கிரமாக சரியாகுங்கிறத கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக சரி பண்ணிடுவாங்க. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதை ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. See you guys, see you next video. Bye bye.